ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏகே ஃபேன்ஸும் ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸும் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி செம்ம வைப்ல வந்து இருப்பீங்க. எல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஆனா இந்த வைப்லயும் வந்து ஒரு சில பேர் வந்து விடாமுயற்சினால கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு சில படங்கள் வந்து விடாமுயற்சினால வந்து கஷ்டப்பட்டிருக்கு. அது என்னென்ன படங்கள்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இட்லி கடை இந்த படம் எப்படிடா விடாமுயற்சியால பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து இன்னொரு படம் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த படம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாதான் இந்த படம் ஏன் வந்து விடாமுயற்சியால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். குட் பேட் அக்லி இந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணும் போதே நாங்க பொங்கல் தான் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும்? ஸோ இது எல்லாமே வந்து பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லி மும்மரமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு டீசர் விட்டு நாங்கள் தான் பொங்கலுக்கு வரோம்னு சொல்லி விடாமுயற்சி டீம் வந்து சொல்லிட்டாங்க. ஏகே வந்து என்ன சொல்லிட்டாரு, விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ விடாமுயற்சியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி ஏகே சொன்னோன்னே இந்த குட் பேட் அக்லி டீம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ அவங்க போஸ்ட்பாண்ட் பண்றாங்க. எப்போ போஸ்ட்பாண்ட் பண்றாங்கன்னா ஏப்ரல் 10. ஏப்ரல் 10க்கு வந்து கரெக்டா என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம இட்லி கடை. அவங்க வந்து இவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன பிரச்சனை ப்ரோ தனுஷ்க்கு வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா, லாட் ஆஃப் ப்ராப்ளம். அஜித்துக்கு தான் நிறைய தேட்டர்ஸ் தருவாங்க. என்னதான் ரெட் ஜெயின் மூவிஸ் அது இதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாலும் அஜித்துக்கு இருக்க கிரேஸே வேற தமிழ்நாட்டில். ஓகேவா? ஸோ எப்படி இருந்தாலும் தனுஷை விட அஜித்துக்கு தான் வந்து அதிக ஸ்க்ரீனிங்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இட்லி கடை இதனால இன்கேஸ் சோலோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் வந்து இட்லி கடைக்கு தந்துருப்பாங்க. பிகாஸ் தனுஷ் ஹஸ் அ கிரேட் மார்க்கெட். ஓகேவா? ஆனா இப்போ வந்து ஏகே ரிலீஸ் ஆகிறதுனால அது 600 வந்து 400 ஆக மாறலாம், 400 300 ஆக மாறலாம். யாருக்கும் தெரியாது. அந்த டைம்ல தான் தெரியும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. விடாமுயற்சி வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சுன்னா அது பயங்கரமான கிரேஸ் வந்து குட் பேட் அக்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த சப்போர்ட் வந்து இந்த டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் சொல்லி நான் பர்சனலாக வந்து சொல்கிறேன். ஸோ இதனால் இந்த படம் வந்து ரொம்ப பெரிய பாதிப்புக்கு வந்து உள்ளாக போகிறது இட்லி கடை தான். குட் பேட் அக்லிக்கு ஓப்பனிங் கிடச்சிரும், குட் பேட் அக்லிக்கு நிறைய ஸ்க்ரீனிங் கிடச்சிரும். பட் இருந்தாலும் பாதிக்கப்பட போகிறது தனுஷ். நானும் மனுஷன் தான், எனக்கும் வலிக்கும். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். அழகான தமிழ் பெயரியா. இந்த படம் வந்து எல்லா பேருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். கோல்டன் ஸ்பேரோ நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து வேற லெவல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் விடாமுயற்சியால் எப்படிடா பாதிக்கப்பட்டுச்சுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து Feb 7. இந்த படமும் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐயோ மீண்டுமா என்ன ஆச்சுன்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்பான் பண்ண டேட் என்னன்னா Jan 30 வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. பட் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குது, இந்த படம் வந்து சக்க போட்டு போட போகுது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் கழித்து ரிலீஸ் பண்ணுங்கள், இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஹைப் இருக்கும். Feb 21ன்ற ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ Feb 21 டேட் வந்து எனக்கு சூப்பர் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இன்கேஸ் விடாமுயற்சி சொன்ன மாதிரி பொங்கலுக்கு வந்திருந்தால் அப்போ வந்து இந்த படம் வந்து 7th ரிலீஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கு முன்கூட்டியே வர வேண்டிய காசு ஒரு 2-3 வாரம் வந்து தள்ளி போகிறது. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய நஷ்டத்துக்கே வழிவகுக்கும்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ ஏஜிஎஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன், நம்ம சித்தண்ணே, அதுக்கப்புறம் அர்ஷத் கான்னு சொல்லி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த படமும் வந்து ரிலீஸ்க்கு ஆக்சுவலாக பிளான் பண்ண டேட் என்னன்னா Feb 14 தான். ஆனால் விடாமுயற்சி வர்றதுனால இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து Feb 21க்கு வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஸோ Feb 21 வந்து ஆல்ரெடி நிலவுக்கு என்மே என்னடி கோபம்ன்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. டிராகன்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. நிக்குக்கு வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து டிராகனுக்கும் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் மூவி, விஜய் சித்து இருக்காங்க, அர்ஷத் கான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பாசிட்டிவ் சைடு இங்கேயும் இருக்குது, பெரிய பாசிட்டிவ் சைடு இங்கேயும் இருக்குது. இந்த 2 படங்கள் தனித்தனியாக ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒரு வீக்கில் தேட்டர் ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க, செகண்ட் வீக்கும் வந்து தேட்டர் ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரே நாளில் கிளாஷ் ஆகிறதுனால தேட்டர்ஸ்க்கும் வந்து ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்படும் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்கே வந்தேன்? ஏன் வேணா ஏமண்டே போட்டு விட்டுறேன்.
ஒரு வீக் வந்து ஒரு 30,000-40,000 ரூபாய்க்கு ஒரு தேட்டரில் கலெக்ஷன் ஆகுது. செகண்ட் வீக் வந்து டிராகன் ரிலீஸ் ஆகுது. விஜய் சேது இருக்காங்க, அர்ஷத் இருக்காங்க, பிரதீப் ரங்கநாதன் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 40 lakhs 50 lakhs சொல்லி கலெக்ட் ஆகும். ஓகேவா, பிரிச்சு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். இப்போ வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுதுனால 60 + 30 90 வந்து ஒரே வாரத்துல 60 வந்துடும். செகண்ட் வீக் வந்து 15 வரும். ஒரு 15,000 ஒரு 15 lakhs வந்து இதுல வந்து கம்மியாகக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போதாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. சோலோ ரிலீஸ் இந்த 2 படங்களுக்கும் கிடைச்சிருந்தா ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து இந்த 2 படங்களும் பண்ணியிருப்பாங்க, தேட்டருக்காரங்களும் நல்ல கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேரும் கிளாஷ் பண்ணுறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். வீர தீர சூர இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து Jan 24 தான் வந்து ரிலீஸ் பண்ணுறது பிளானு. இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. அதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த ரிலீஸ் டேட் என்னன்னா பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளானு. பொங்கலுக்கு ஆல்ரெடி விடாமுயற்சி வரதுனால எதுக்கு நம்ம வந்து பெரிய ஹீரோ கூட கிளாஷ் ஆகணும், இல்லை நீங்கள் போங்க, நான் அப்புறம் எப்படி இருந்தாலும் அஜித்துக்கு தான் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் வருவாங்க, விக்ரமுக்கு தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு Jan 24 போஸ்ட்பான் பண்ணாங்க. ஸோ Jan 24 போஸ்ட்பான் பண்ணால் என்னாச்சு, நம்ம ஒர்க்கை கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணலாம், Jan 24 வரைக்கும் டைம் இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒரு ஒர்க்கு போய்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து என்னாச்சுன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல வந்து விடாமுயற்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நாங்கள் பொங்கலுக்கே வந்துருப்போமேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி அறிபறியாக பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்களால முடிக்க முடியல. மன உளைச்சல் கலப்பாவையா. ஸோ அதனால அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நம்ம போஸ்ட்பான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் வந்து Jan 24 தான் ஆக்சுவல் பிளான். அதுக்கே பிளான் மூவ் ஆன் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா Jan 24லேருந்து மார்ச்சுக்கு அவங்க போயிட்டாங்க. ஒரு அதுக்கு என்ன கஷ்டமா அப்படி போய் திரும்பிடுச்சு. பெரிய கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த கேப் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கேப்பு இந்த படத்துக்கு. தெரியுது, நீ மூடு. ஸோ அதுதான் நான் வந்து கொஞ்சம் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணேன். இது வந்து எல்லா பேரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜய் சூர்யா டப்பிங் பண்ணிட்டு இந்த படம் வேற லெவலில் வந்திருக்கு. விக்ரம்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் வந்து இந்த படம் தரும்னு சொல்லி விக்ரமும் பர்சனலாக நம்புறாரு, விஜய் சூர்யாவும் பர்சனலாக நம்புறாரு. ஸோ இத்தனை பேர் இந்த படத்தை நம்பியும் இந்த படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மார்ச் மாதம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கு. நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? மார்ச் 27 போஸ்ட்பான் பண்ணது அவங்களுக்கு என்ன நல்லதாக இருக்கும்னா, குட் பேட் அக்லி வந்து April 10 தான் ரிலீஸ் ஆகுது. அவங்களுக்கும் வந்து 2 weeks வந்து சாலிட் கலெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால வந்து மார்ச் 27 வந்து போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரொமோஷனும் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஓகேவா, இந்த பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி போஸ்ட்பான் ஆனோம், நிறைய சின்ன படங்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க. யாரா நீங்க என்னடா ஓட்டையெல்லாம் போட்டு வர்றீங்க? அந்த சின்ன படங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் தேவை. நேசி பாயக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் தேவை. பட் அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஓகேவா, படத்தை அதிபதியாக ரிலீஸ் பண்ணணும், படத்தை முடிக்கிறதுலேயே எல்லா பேரும் ஃபோக்கஸ்டாக இருந்தால் எங்கே ப்ரொமோஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? டைம் இல்லை. ஓகேவா, அதனால தான் நிறைய படங்கள் வந்து வாங்குச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மேபி அவங்க வந்து மார்ச் 27க்கு வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபெப் எண்ட்லேருந்தே அவங்க ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு ஒரு வெறித்தனமான ப்ரொமோஷன் பண்ணால் படத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ஹைப் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து பிக்கப் ஆகிருக்கும்னு சொல்லி நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஸோ இதனால தான் அவங்க வந்து மார்ச் 27க்கு இந்த படத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி என் கெஸ்ஸு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் a great day. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.